வணக்கம், நான் சங்கர் பேசுகிறேன். கேட்குறேன் ஐயா, இப்போது நீங்கள் மட்டும்தான் இந்த தமிழ்னு சொல்கிறேன். நான் நிறைய இயற்கை விவசாயம் அந்த என்ன ஆர்கானிக் அது இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதில் எப்படி இந்த சொட்டு நீர் அது பாசனம் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே வேண்டாம், அவ்வளோலாம் செலவு தேவையில்லைங்கிறீங்க. ஆனால் நீங்கள் தமிழர் விவசாயம்னு சொல்கிறீங்க. அந்த தமிழர் விவசாயத்துக்கும் அந்த வார்த்தை எடுத்ததனுடைய அர்த்தம் என்ன? அது எதுலேருந்து எடுத்தீங்க? எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மட்டும்தான் தமிழர் விவசாயம்னு சொல்கிறீங்க? ஆனால் நம்ம தமிழர் எல்லாமே தமிழருடைய ஒரு இது ஈடுபாடு தான். எப்படி நீங்கள் அதை நீங்கள் கொண்டு வந்தீங்க? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், தொலைபேசி சொல்லுங்கள். 997 அதாவது சொல்லுங்கள் 97 97 1 0 சுழியம் 9 4 2 7 0 சுழியம் 7. ஆமாம், நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சரளமாக வரும். பொறுமையாக சொல்லுங்கள், அவங்க நோட் பண்ணணும். 9710942707. நல்லது. இந்த உலகத்தில் நிறைய வேளாண்மை இப்போ நம்ம கேள்விப்படுறோம். இப்போது மசானா ஃபுகாக்கோ அவருடைய விவசாயம் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். 1 ஸ்டார் ரெவல்யூஷன், நானே அதை படிச்சிருக்கேன். ஒற்றை வைக்கோல் புரட்சி தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்குது. அப்புறம் இந்த பில் மொலிசன் ஒரு பெரிய ஜெர்மன்லேருந்து சொன்னார்னு நினைக்கிறேன், அவருடைய விவசாயம். பெர்னார்ட் டி கிளார்க் அப்படின்னு ஒருத்தர், தபேல்கர் விவசாயம். அப்புறம் சுபாஷ் பேலேக்கர் ஐயா 5 அடுக்கு. அப்புறம் ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் இஸ்ரேலுடையது. இப்படி பல்வேறு நாடுகளில் சேர்ந்த அறிஞர்கள் விவசாயத்துக்கு உண்மையிலேயே மிக பெரும் சேவை செய்திருக்கிறார்கள். இதை மறுக்கவும் முடியாது. அவங்களுடைய உழைப்பெல்லாம் போலியானது கிடையாது, அவங்க உழைப்பெல்லாம். அவர் வாழ்நாளே அழிஞ்சிருக்கிறார் மசானஃபு. உலகத்தில் மிக பெரும் பல்கலைக்கழகங்கள் 3 பல்கலைக்கழகங்கள் அவங்கள தூக்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அவருடைய நிலத்தில் ஒரு டீஸ்பூனில் 20 மில்லியன் நுண்ணுயிர்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய விவசாயம். வெறும் ஒற்றை வைக்கோல் புரட்சி, வெறும் வைக்கோலை மட்டுமே வச்சுக்கிட்டு வைக்கோலினுடைய உண்மையான ஆற்றலும் அறிவும் தெரிந்தால் இந்த பூமி ஒரு முறை குலுங்கும்னு எழுதியிருப்பார். அந்த புத்தகம் முடிச்சிருக்கோம். அப்படி மிரண்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு. இவ்வளவெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு 1000 ஆண்டு கால வரலாறு கிடையாது, 1000 ஆண்டு கால வரலாறு கிடையாது. ஆனால் தமிழர்களுடைய வேளாண்மைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னவே வரலாறு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னவே வரலாறு இருக்குது. என்ன வரலாறு? உழவுங்கிற தலைப்பில் திருவள்ளுவர் எழுதியிருக்கான், 10 குறள் எழுதியிருக்கான். உலகத்திலேயே விவசாயத்தை ஒரு திணையாக கொண்டு வந்து 4 வகை நிலங்களில் பூமியில் அது ஒரு பங்கு அப்படின்னு மருதம்னு சொல்லி வயல் சார்ந்த இடம்னு தமிழ் தோன்றிய காலத்தில் தொல்காப்பியத்திலே வருது 5 திணை. அப்போ தமிழில் விவசாயம் இருந்திருக்கு. தமிழில் 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னிலேயே ஜெர்மன்லேயோ அமெரிக்காவிலேயோ ஜப்பான்லேயோ இஸ்ரேல்லையோ இல்லை. அது இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம். சரி, அதனால் என்ன? இப்போ செல்ஃபோனை கண்டுபிடிச்சி அதுதான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதில் என்ன தப்பு இல்லை. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்ன சொன்னதில் ஏதாவது நன்மை இருந்தால் எடுத்துக்கணும்ல. இப்போ செல்ஃபோனோட நன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிக்கப்பட்ட தமிழர்களுடைய வேளாண்மையில் என்ன நன்மை அது இருந்ததுன்னா நம்மளுக்கு பயன்படும்ல. ஆமாம், அது பயன்பட்டது. எப்படி பயன்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியவே காப்பாற்றுற ஆயுதமாக பயன்பட்டுது. அது எப்படின்னு சொல்கிறேன், அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பயிரிடுற நேரத்துலலாம் முதல்ல வெள்ளமே வராது. ஏன் சொல்லுங்கள்? பார்த்தீங்கல்ல, இந்த வரப்பு எவ்வளோ உயரம் இருக்கு? 5 அடி இருக்குது. இந்த 5 அடிக்கு மேலே தண்ணி இருந்தால் தான் இது உள்ளே வரும். வெளியிலேருந்து வந்தால் தான் வெள்ளம். இது உள்ள 5 அடி உயரம் மழை பெஞ்சால் 5 அடி உயரம் இங்கே நிற்கும். இவனால் அடுத்தவளுக்கும் வெள்ளம் கிடையாது, அடுத்தவன் நிலத்து தண்ணி இவனுக்கு வராது. முதல்ல வெள்ளம் கிடையாது. அடுத்தது உலகத்திலேயே சுத்தமான நீர், மிக அதிகமான சத்து நீர் எதுன்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி மட்டும்தான். மழை தண்ணி மட்டும்தான் உலகத்திலேயே மிக அதிகமான சத்து நீர். அந்த நீர் தான் காடுகளையும் மலைகளையும் செழிக்க வைக்குது. மிக அதிகமான ஆக்சிஜனையும் நைட்ரஜனும் உள்ள நீர். இத்தனைக்கும் காட்டிலேயோ மலையிலேயோ அந்த தண்ணீர் தங்கிறது கிடையாது, யாரும் தேக்கி வைக்கிறது கிடையாது. மலையில் உடனே இறங்கி ஓடி வந்துடும். காட்டில் யாரும் அடைச்சி வைக்கிறது கிடையாது, கொஞ்சம் நேரம் நிற்கும் அப்புறம் ஓடிடும். சரிங்களா? ஆனால் இவங்க அந்த மழை நீரை தேக்கி நிறுத்தி விவசாயம் பண்ணுறாங்க. இது ஆறுகள்லையோ
குளங்கள்லேயே ஓடி வர்ற நீரில் முழுசாக மழை பெஞ்ச தண்ணீர் அதை தேக்கி பார்க்கிறாங்க. அப்போ எவ்வளோ செழிப்பாக வளரும். மழை நீர் மட்டுமே இருந்தால் மிக பெரும் அளவில் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அங்கே சேமிக்கப்படுது. சத்து நீர்னு அர்த்தம். அதில் விவசாயம் பண்ணுறாங்க. இந்தமாரி உலகத்தில் எங்கேயும் சொல்லி கொடுக்கல. ஆமாம். அப்புறம் இன்றைக்கி பனிமலைகள் உருகுது, கடல் மட்டம் உயருதுன்னு ஒரு பூமியே சுருங்கிட்டு, இதெல்லாம் நவீன காலத்தில் செய்தித்தாள்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆமாம், தெரியுது. ஏன்னா பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயருதுன்னு. பெய்கிற நீரெல்லாம் நிலத்திலேயே தேங்கி நின்றுச்சுன்னா நெல் பயிரிடுறங்கிற பேரில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரப்பளவு நெல் பயிரிடுற இடம் தான். ஆறுகளில், வாய்க்கால்களில், மலை உச்சிகளில், காடுகளில் பெய்கிற நீர் தான் வடியும். ஊரை சுற்றிரும் விளைநிலம். அதில் எல்லாம் நெல் பயிரிடுற நிலத்தில் இந்த மாதிரி தண்ணீரெல்லாம் தேக்கி நிலத்திலேயே நிறுத்திவிட்டோம்னா கடலுக்கு போகவே போகாது. தண்ணீர் எல்லாம் நிலத்திலேயே உள்ளே போயிடும். அப்போ அந்த ஒரு சீற்றத்துக்கு நம்ம ஆளாக முடியும். கடல் பெருசாக போகாது. தண்ணியை குடிச்சிட்டு வயிறு உப்புற மாதிரி பூமி உப்பி பெருசாகிடும். வர வர விரிஞ்சிடும். இதை தான் நீரை கொண்டு பூமி விரிவடையுதுங்கிறான். இந்த வருஷம் பூரா பெஞ்ச தண்ணி இது உள்ளே நுழைஞ்சாலும் அவளும் இந்த பூமி வாங்கிட்டு திருப்பி மேலே வந்து நிற்கும். அப்போ கடலுக்கு போகாமல் நீரை தடுத்து நிலத்துக்குள்ளே கொண்டு போய் நிலத்தை விரிவடைய வைக்கிற திட்டமும் இது உள்ளே இருக்குது. ஓகே, ரைட்டா? ஆமாம். இதே மாதிரி புஞ்சை கட்டமைப்பு, அதுவும் நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் தண்ணி தேக்கி நிற்காது. அதுவும் நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டும் 2000 வருஷத்துக்கு முன்னவே இருந்திருக்கு. மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல் மட்டுமே மருதம் இல்லை, வயலும் அதுதான் புஞ்சை. வயல் நஞ்சை, வயல் சார்ந்த இடம் புஞ்சை. இந்த மாதிரி இந்த நீரை நிலத்தில் தேக்கி நிறுத்துகிற இடத்துல தான் மனிதனுடைய அறிவு கூர்மையே வருது. மிக அதிக சத்து நீர் கடலுக்கே போகாமல் தேக்கி நிறுத்துகிறோம். வெள்ளமே வராமல் பயிரிடுற இடத்த பாதுகாக்கிறோம். ஏன்னா வேற ஒருத்தன் நிலத்துலேருந்து கீழே மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு வந்தால் வெள்ளம். அந்த வெள்ளத்தை வராமல் தடுக்கிற யுக்தி இதில் இருக்குது. நிறைய இடங்களில் பனிமலைகள் உடச்சிக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். இன்றைக்கி சீறிக்கிட்டு வருது. அங்கங்கேயும் வரப்பு போட்டு அங்கங்கேயும் வடிகால், ஆறுகளையும் வாய்க்கால்களையும் தமிழர்கள் வந்து நீர் வடிகிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணீர். ஆடி பட்டம் தேடி விதை. அப்போல்லாம் அணைக்கட்டு கிடையாது. வற்றாத ஜீவநதிக்கெல்லாம் தண்ணி ஓடி வராது. அதனால் மழை நீரை தேக்கி நிறுத்தினா மட்டும்தான் தண்ணியே. அந்த நீரை தேக்கி நிறுத்தி தான் நெல்லுங்கிற தானியத்தையே நட்டுருக்காங்க. நீர்லேயே நின்று நீர்லேயே விளையிற தானியம் நெல் மட்டும்தான். பாக்கி கம்பு, கடலை, சோளம் இதுக்கெல்லாம் தண்ணி தேவையில்லை. நீரை தேக்கி நிறுத்தணுங்கிறதுக்காகவே விவசாயங்கிற ஒன்றை செஞ்சுருக்கான். அப்போ விவசாயம் ஆரம்பமே அதுலேருந்து தான் ஆரம்பமா. நீரை தேக்கி நிறுத்தணுங்கிறதுல இருந்து தான். அவனுக்கு வேணுங்கிறப்ப தண்ணியை எடுத்துக்கலாம், ஊற்று தோண்டி. இந்த மாதிரி அறிவு நதிகள்லாம் இல்லை. நதிகளை தேடி ஓடிக்கிட்டு இருந்தப்ப இயற்கையாக நதிகள் எங்கே ஓடிச்சோ அதை சார்ந்து நாகரிகம் உருவாச்சு. அங்கே தான் ஊர்கள்லாம் உருவாச்சுன்னு வரலாறு சொல்லுது. அது மனிதன் விலங்கு மாதிரி பறவைகள் மாதிரி வாழ்ந்த நேரம். அவன் தனக்குன்னு வேண்டிய தண்ணீரை உருவாக்கணும், அதை சேமிக்கணும். அதில் மிக அதிக சத்து நீர் இருக்குது, அது மிக அதிக சத்து இருக்குது. அதனால தான் காடுகள், மலைகள் செழிக்குது. அடுத்தது நம்மளுக்கு வேண்டிய தண்ணீரை நம்மளே கடலுக்கு போகாமல் தேக்கி நிறுத்தலாம். அந்த நீர் பூமிக்கு உள்ளே போவோம். தேக்கி நிறுத்தி வைக்கலன்னா எல்லாம் கடலுக்கு போயிடும். இப்போ இதெல்லாம் வந்து மேம்பட்ட அறிவு, அந்த பரிணாம வளர்ச்சி. அறிவில் பரிணாம வளர்ச்சி இது. நதிக்கரையில் நம்ம ஓரமாக குடியிருக்கிறது, வற்றாத ஜீவநதியில் குடியிருக்கிறது, இயற்கையை சார்ந்து வாழறது. இது இயற்கையை சார்ந்து வாழல. இயற்கை நாம பாதுகாத்து அதன் மூலமா நம்ம இயற்கையை நாம பயன்படுத்துறோம். இயற்கைக்கு நாம் பெருமைப்படுத்துறோம். இயற்கையோட தவறுகளை நாம சீரமைக்கிறோம். இங்க பெய்கிற தண்ணியெல்லாம் கடலுக்கு ஓடிட்டுன்னு வச்சிங்க, நீங்க கோடையில் என்னத்தை பயிர் வைப்பீங்க? இங்க பூமிக்குள்ள ஈரம் இருந்தால் தான் புல்லு முளைக்கும், மரம் பத்திரமா வாழும். அப்போ இந்த இடத்துல ஈரத்தை தேக்கி நிறுத்தி அதை பூமிக்குள்ளே கொண்டு போகணுங்கிறதே இந்த வரப்பு உயர்த்திய வயல்களும் உழுது உழுது காய வச்ச புஞ்சை கட்டமைப்போம். அதை தான் நம்ம இப்போ உழ முடியலன்னு வெப்பாத்தி குடின்னு சொல்கிறோம். அப்போ நீரை தனக்கு வேண்டிய இடத்துலையே உருவாக்கணும். அதுக்கப்புறம் நீர் சுழற்சி. அதாவது நீர் ஆவியாக்குறது, மேகங்களாக போய் இந்த நீராவி தான் மேகமாக போகுது, மேகம் தான் மறுபடியும் மழையாக வருது. இது அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் தீவிரமான விருப்பத்தில் தான் மழையை பொழிய வைக்க முடியும்னு. அதுதான் தரைப்பகுதிக்கு கீழே வெற்றிடத்தை உருவாக்கி வெற்றிடத்தை நோக்கி காற்று வருங்கிற அடிப்படையில் மேகத்தை தன்னை நோக்கி இழுக்கிறது. இப்போ காற்று மண்டலத்தை தாழ்ந்த காற்றழுத்தம் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து அழுத்தம் குறைச்சலான காற்று, அது தாழ்ந்த காற்றழுத்த பகுதின்னு சொல்லுவாங்க.
தாழ்ந்த காற்றழுத்த பகுதின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து அங்கே வந்து மேகம் வரும், அந்த காற்று சுழற்சி ஏற்படும். அந்த காற்று சுழற்சி ஏற்பட்டதும் வேகங்கள்லாம் கருமேகங்களாக மாறும், மழை வரும். இது காற்றழுத்தம் குறைச்சலான இடத்தை நோக்கி அழுத்தம் மிகுந்த காற்று அங்கே வர்றது. இப்போவும் அழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு பொருளை காற்றுங்கிறோம். காற்றுனா என்னன்னா, அழுத்தம் குறைவான இடத்திலிருந்து அழுத்தம் மிகுதியான அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி அழுத்தம் அதிகமான இடத்தை நோக்கி நகர்கின்ற வெளிக்கு காற்றுன்னு பேர். அந்த வெளிக்கு. ஆமாம், ரைட்டு தானே? புரியுது புரியுது. அதை தான் காற்றுங்கிறோம். அப்போ அந்த காற்றுக்கு தாழ்ந்த காற்றழுத்த பகுதி வானத்தில் உருவாச்சுன்னா அந்த இடத்த நோக்கி அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து காற்று நகரும். காற்று நகரும்போது அங்கே உள்ள மேகத்தை தள்ளிட்டு வரும். அப்போ வேகமாக வரும்போது குளிர்ச்சி அடையும், மழை பெய்யும். இது வந்து வானிலையில் ஏற்படுறது. ஆனால் தரைக்கும் கீழே வெற்றிடத்தை ஏற்படுத்தினா அந்த இடத்தை நோக்கி மேகங்களை காற்றை வந்து இழுக்கும். தரைக்கும் கீழே நீரை சேர்த்து வச்சு இந்த மாதிரி உயரமான வரப்புகள் போட்டு அதை வந்து பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தாலையும், மழை காலத்தில் தான் தண்ணி கிடைக்கும் இல்லையா, அடுத்து வரும் கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த கோடை காலத்தில் இந்த உள்ளே போன தண்ணீர் பூமியோட வெப்பத்தாலையும் சூரியனோட வெப்பத்தாலையும் ஆவியாகி பூமி உள்ளேருந்து வெளில வரும். நீராவியாக மாறி வெளியில் வரும். நீராவியை வரும்போது அதுக்கு அசுரத்தனமான பலம், ஆற்றல். அப்படிதான் நீராவி யந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சோம். அப்போ வெளியில் வரும்போது இது மேல் பகுதியில் உள்ள காற்றையும் தள்ளிட்டு போகும். ஆமாம். இப்போ நிலப்பகுதிக்கு கீழே வெற்றிடம் உருவாயிடும். நீரும் காற்றும் ஒன்று சேர்ந்து ஆவியாகி வெளியில் வந்துடும். அப்போ நிலப்பகுதிக்கு கீழே காற்றும் இருக்காது, வெப்பமும் இருக்காது. குளிர்ச்சியான உலர்ந்த பூமி கோடை காலத்தில் உருவாகும். வெளியான நீராவி, வெப்பத்தோடு வெளியான நீராவி மேலே போய் மேகமாக மாறிடும். இங்கே கீழே வெற்றிடம் உருவானதும் அடுத்து இந்த இடத்த நோக்கி காற்று வரும். ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும். வருஷம் ஐப்பசியில் பெஞ்ச மழையை தேக்கி நிறுத்தி வெளில போகாமல் இந்த மாதிரி உயரமான வரப்புகள் போட்டு தேக்கி நிறுத்தி அதை அடுத்து வரும் கோடை காலத்தில் இவ்வளோ தண்ணி பூமி உள்ளே போன தண்ணியெல்லாம் சூரியனுடைய வெப்பத்தையும் பூமியோட வெப்பத்தாலையும் ஆவியாக்கி பூமிக்கும் கீழே அந்த தண்ணியெல்லாம் வெளியேறினதும் அங்கே வெற்றிடமாகி அந்த வெப்பமும் வெளியேறி குளிர்ச்சியான பூமி ஆகி தானே வெப்பம் சேர்ந்து வெளில போயிடுது. பூமி உள்ளேருந்து வெப்பம் வெளியில் போயிடுது. இல்லை, நீர் வெப்பத்தை தூக்கிட்டு நீராவியாக போயிடுது. நீர் உள்ள இல்லைன்னா சூடான பூமியாக தான் இருக்கும். நீர் உள்ள இருந்தால் தான் ஆவியாகி வெப்பத்தோட மேலே போகும். ரைட்டு தானே? அல்லாட்டினா சூடான பூமி சூடாகவே தான் இருக்கும். நீர் உள்ள இருந்தால் நீராவியை மாறி வெப்பத்தை எடுத்துகிட்டு போகும். அல்லாட்டினா மெதுவாக தான் வெப்பம் போகும். அடுப்பில் விறக போட்டு பாய்லரில் தண்ணியை வச்சு எரிச்சாதான் அழுத்தத்தோடு அந்த வெப்பம் வெளியில் வருது. அதை வச்சுட்டு தான் நீராவி யந்திரங்கள். இப்போவும் சோத்து பானை உள்ள தண்ணியும் அரிசியும் ஒன்றா வச்சு எரிச்சாதான் மேலே இருக்கிற சட்டியை தூக்கி எரியுது. அப்போ தான் அதுக்கு அழுத்தம் வருது. அப்போ நீர் அழுத்தத்தோட நீராவியாக மாறி வேகமாக போகும்போது வெப்பமே வேகமாக போகுது வெளியில். அல்லாட்டினா மெதுவாக தான் போகும். வெறும் தீ வந்து மெதுவாக தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அது மேலே பானையில் தண்ணியை வச்சு எரிச்சிங்கன்னா சீறிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு வெப்பம் போகும். வெப்பம் சீறிக்கிட்டு போகும். ஆற்றல் அதிகமாகுது. வெப்பத்தை சீறிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு கடத்துகிற வேலையை நீர் செய்யுது. அழுத்தம் மிகுந்த நீராவி வெப்பத்தோட போகுது. அப்போ வேகமாக போகுது வெப்பம். ரைட்டா? அந்த மாதிரி வெப்பத்தை கொண்டுகிட்டு போய் மழையை அந்த உயரமாக போனதும் மேகங்கள் உருவாகிற இடத்துல போய் இந்த நீராவி மேகமாக உருமாறுது. அப்புறம் மேகங்களை உருவாக்குற வேலையும் இந்த வரப்புகள் செய்யுது. அது எப்படிங்கிறத வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதனால் இந்த இவ்வளோ பெரிய அறிவு, மண்ணு காஞ்சாலே உரங்கிறான் திருவள்ளுவர். மண்ணு தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தரும் வேண்டாது. கோடை காலத்தில் முழுசாக மண்ணை காய வைக்கிற வேலையை பூமிக்கு உள்ளே போய் கூட தண்ணி என்ன செய்யுது, அது உள்ளே இருக்கிற வெப்பத்தையும் எடுத்துகிட்டு வெளில வருது. வெப்பம் வெளியில் போனால் தான் காயும். வெப்பமும் நீரும் கலந்துருந்தால் அங்கே புழுக்கம் தான். அது உள்ளே போய் நீர் உள்ளே போய் அங்கே இருக்கிற சூட்டை வெளியில் எடுத்துக்கிட்டு போய் உலர்ந்த மண்ணாக்கிடுது. காஞ்சி போன மண், குளிர்ச்சியான காய்ந்த மண். அப்போ எருவாகவே மாற்றுது. இந்த வரப்பை உயர்த்திட்டிங்கன்னா வயலை. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அறிவியலை உள்ளடக்கிய ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த அறிவியலை தமிழர்கள் புரிஞ்சிக்கல. நான் தொண்டை வலிக்க பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழர் வேலை. நன்றி ஐயா.